உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரும்? குரு 12 குடையவர் மேஷ ராசிக்கு. 12னா என்ன அப்படின்னா, இல் வாழ்க்கை. 12ங்கிறது விரயஸ்தானம், இறை நம்பிக்கை, ஊழ்வினை, அஜன சயனஸ்தானம், இதெல்லாம் 12. இந்த 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ல் மறைகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? 3ஆம் இடம் என்பது முயற்சி. முயற்சியிலே குருவோருக்கு மட்டும் நண்பர்களே எப்பவுமே 2 விதமான சக்தி உண்டு. என்ன சக்தி? ஸ்தான பலன் ஒன்று உண்டு, தான் வரும் இடத்திற்கு நன்மை செய்வத ஒரு பலன். பார்க்கும் பலன் என்று ஒன்று உண்டு, பார்வை. மற்றவங்களுக்கு அந்த பார்வை கிடையாது. பார்வை பவர் யாருக்கு உண்டு? குரு பார்ப்பின் கோடி நன்மை. அதனாலதான் நம்ம அழகா டைட்டில் வச்சிருக்கோம், என்ன? குரு பார்த்தாச்சு, இனிமே ஒரு குறையும் இல்லை. குரு எதை பார்க்கிறார்? மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நம்ம சும்மாவே செய்வோம். காரணம், 7 கூடையவன் சுக்கிரன். மேஷராசிக்காரங்கெல்லாம் எப்படின்னா ஒரு நாடி அதிகம். அடியே அழகே அழகே அடியே பேசாம அடி. காலையிலே எந்திரிச்சோன்னே லவ் பண்ற ஒரே ஆள் நீங்க தான். அது என்னமோ உங்களுக்கு மட்டும் லவ் பெருக்கெடுத்து ஓடுது. ஒரு லவ்வா 2 லவ்வா, ஊருப்பட்ட லவ். அப்ப இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அத ஒரு அழகான ஒரு நெருப்பு, அது அழகா ஒரு தீபமாக்குறார், வணங்கும்படியான ஒரு விளக்காக மாற்றுகிறார். அப்போ யாராவது நீங்க உங்க மனைவி கிட்ட அன்பு செலுத்துறீங்க,
தேவையே இல்லாத ஒரு தண்டத்துக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க. சரியா? அதெல்லாம் சரியாகிவிடும். அந்த குரு பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறீங்க. உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகிறது. சோ அப்போ 2வது விஷயம், குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம சொல்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கு மச்சான், உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. மச்சம் அதை என்ன சொல்றேன்னா அதிர்ஷ்டக்கார பையன். அதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே காக்கா உட்கார பணம் விடுந்ததும்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழில டாப்பர் ஆயிடுவீங்க. ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியாது. காலைல கூட வெள்ளார தம்பி வினோத்துட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன். நம்ம நினைக்கிறது லைஃப் கிடையாது. நீங்க 2025 என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க. 2025 உங்களை என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை. அந்த சில பேரு அந்த தேவதையெல்லாம் மீட் பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேவதையை பார்க்க போறீங்க. சார், வாழ்க்கையில சில மனிதர்கள் நமக்கு திருப்பங்களை தருவார்கள். சில மனிதர்கள் இதை இவங்க ஊர்லாம் சேர்ந்தா உருப்பட போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன். நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? அவனை எப்படியாவது நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். ஏன் சொல்லுங்க? நம்ம கூட சேர்ந்தப்ப உருப்பட போறான். அந்த மாதிரி 9ஆம் இடத்துல நம்ம சரௌண்டிங்லாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். இனிமையாவது ஒரு விஐபி ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு கௌரவமான ஆட்கள்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகி, நான் அந்த எம்டிக்காக வெயிட் பண்ணேன், அவரே போன் பண்ணாரு, அவரே நான் பார்த்துட்டேன், ஆனா உனக்கு ஒரு வாய்ப்புனே அப்படின்னா சரிடா தம்பி பண்றேன்டாரு. இப்ப அந்த படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் தான் அது கோ டைரக்டரா இருக்கேன். பாடுறா, கொட்டாம்பட்டியில பிறந்த எனக்கு ஆஸ்திரேலியா போற வாய்ப்பு கிடைக்கும். ஏன் கிடைக்காது? குரு 7 பார்த்துட்டாரு. சார், நீங்க ஆஸ்திரேலியா போனீங்கன்னா முதல் வேலையா என்ன பண்ணும் சொல்லுங்க? நான் மலேசியா போனப்ப பண்ணேன். முதல் வேலையா என்ன பண்ணும்? நம்ம வாழவே கூடாதுன்னு நினைச்சால அவனுக்கு வீடியோ கால் பண்ணும். வீடியோ கால் போட்டு, this is the climate is here only 10 டிகிரில இருக்கேன், அங்க எப்படி இருக்கு, சென்னை எப்படி இருக்கு அப்படிங்கிறோம். வயிறு எஞ்சி சாப்பிட்டோம். இதெல்லாம் நல்லா இருந்து என்ன பண்ண போறான்? ஸோ இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. எப்படியோ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பந்தா காட்ட முடியாது. அவன் ஒரு 5 காசு மதிக்க போறது இல்லை. உங்க பொண்டாட்டிட்டு கொஸ்டினே கிடையாது கடைசி வரைக்கும். அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கு கண்டு பொறுக்காம இருக்கான்ல, ஃபாரின் போனோம்னா முதல் வேலையை அவனுக்கு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குரு பார்த்துட்டாரு, 7 குரு பார்த்துட்டாரு. குரு பார்க்கும் போது இவனுக்குனே இவன் எதுக்கு நமக்கு போன் பண்றான்னு ஒரு கலவரத்திலே எடுப்பான். எடுத்தோன்னே, என்னடா நல்லா இருக்கியா? ஆமா, உங்க ஊரு சேலம் பக்கம் தம்மம்பட்டி தானே அப்படிங்கணும். ஆமா, நம்ம ஒரு பெரிய டோக்கியால பிறந்த மாதிரி அந்த மாதிரி. சோ அப்போ குரு பகவான் உங்களுக்கு கோடிகளை தரப்போகிறார். காரணம் என்னன்னா, உங்களை செலக்ட் பண்ணி நல்லது பண்ண போறார். அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானம். லாபத்தை குரு பார்க்கும் பொழுது லாபம் அதிகமாகிறது. சில பேர் எதுக்கு கடை திறந்து வச்சிருக்கே தெரியாம திறந்து வச்சிருப்பான். என் மாமியார் கடைலாம் அப்படிதான். என் மாமியார் ஒரு கடை வச்சிருக்காங்க கொரட்டூர்ல, சாதாரண பொட்டி கடை. காலையில ஆரம்பிச்சாங்கன்னா நைட் வரைக்கும் கடுமையா உழைப்பாங்க. ஆனா அந்த கடை எதுக்கு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஏன்னா கடையில இருக்கிற பாதி பொருளை என் குழந்தை போனாலோ ஒய்ஃப் போனாலோ இந்த நம்ம கடையில இல்லாததா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சில பேர் ஒரு கௌரவத்துக்காக கடை வச்சிருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் லாபம் அதிகமாகும். ஓஹோ, நம்ம கடை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு தான் போல இருக்கே. ஓ, அதே உங்களுக்கு இப்பதான் புரியுதா? அந்த மாதிரி சில பேரை வேலை வீட்டுல டார்ச்சர் தாங்காம கடையில வந்து உட்காந்துருக்கலாம் இருக்கான். என்ன கடையா 4 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்க? வெரி சின்சியர், பார்த்தா அப்படி தெரியலையே. அப்போ உங்க கதையா ஃபுல் டே ஷூட்டிங்ல இருக்கீங்களே குறிச்சி? எல்லாம் அப்படிதான். when you become hard at home, busy at work, பல பிரச்சனைகளுக்கு இருந்து விடுதலை ஆயிரும். சோ 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ரொம்ப பிஸியாக போறீங்க. ஆக குரு உங்க வாழ்க்கைய 7 பார்த்து ஃபாரின் கொண்டு போறார், 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை தரார், 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை தரார். சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தினமும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பாக்குற எல்லாருக்கும் பிபி, சுகர், அல்சர் முதலிய 27 வகையான வியாதிகள் வராது. கவலைப்படாதீங்க. அதுலயும் தொடர்ந்து என்னோட ஷோவை பார்த்துட்டே இருங்க. என்ன ஆயிரம் போகுது? ஒன்னாக போறதுல குரு நல்லதான் செய்வார், நல்ல மனுஷன் அவர். அதனால 3ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். விபரீத ராஜயோகத்தை தருகிறார். கீழப்பட்டிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உருவாகி இருக்கிறது. மலேசியா வாழ் மக்கள் நேரடியாக டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. என்னை வார வாரம் வருகிறேன், என்னை சந்திக்கலாம். பல தடைகளை, பல பிரச்சனைகளை
தகத்தெறிந்து கடகடகடன்னு முன்னேறக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. பொருளாதாரம் என்பது இனிமே உங்களுக்கு கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அழுத்தம். 1 வருஷமாக ரொம்ப டாமினேஷன். பொருளாதாரம் 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 எங்கே கிடைக்குது, கையில் காசு இருந்தால் கவலைப்படாமல் இருப்பேனே அப்படிங்கிற வார்த்தையை மேசராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் செயல்படுத்தியிருப்பீங்க. ஸோ அப்படி செயல்பாடுகளில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் வீரிய ஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்திலேருந்து அவர் நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு போகிறனால மேசராசி என்பவர்களுக்கு முயற்சிகளில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களில் தடையாகவே இருக்குது, திருமணம் முடியவே மாட்டேங்கி, நாங்களும் திருமணத்துக்கான பல முயற்சிகள் எடுத்துட்டோம், திருமண பாக்கியம் அமைஞ்சிருமா. அது மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா நம்ம செக் பண்ணோம்னா, நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ, நான் உன்னை மனசார புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இவங்க எப்பவுமே செயல்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கம்பீரமும் உங்கள் செயல்பாடும் எப்பயும் நீங்கள் குறைச்ச கிடையாது. ஆனால் அந்த 2.5 வருஷமாக உங்களை அறியாமல் உங்களுடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகளாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஜாதக ரீதியான செயல்பாடுகளாக கூட இருக்கலாம். உங்களை அறியாமையே நீங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸ். நான் போன வட்டம் சனி பயிற்சி வீடியோ போட்டதுக்கு அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சனி பயிற்சிக்கு எல்லாருக்கும் 7.5 வந்துருச்சு மேசராசிக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 2.5 வருஷம் நாங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டோம், அப்போ 7.5ங்கிறது எங்களுக்கு கிடையாது, அதுவும் 2ஆவது சுற்றா இருக்கிறதுனால 7.5 கிடையாதுன்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய கால்ஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னடாவிலேருந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இப்போ இந்த சனி பயிற்சி வீடியோ பார்த்துட்டு எனக்கு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இருக்காங்க கன்னடாவில் மட்டும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு. சிங்கப்பூர்லலாம் எனக்கு ஒரு ஃபேமிலியே அவங்க குடும்பத்தில் அவங்க 2 பேர் ஜாதகம் பார்க்க வந்துட்டு இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்களை மனசார உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஜாதக ரீதியாக நம்மகிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக உண்மையிலே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க கூட அவங்க செய்யலாம், அவங்க திரும்பியும் கூட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், என்னைய பொறுத்தவரை அதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு நம்ம மேசராசிக்கு சொன்ன சனி பயிற்சியோட பலன்கள் மூலமாக நிறைய ரெஸ்பான்ஸ். அதே போல தான் இந்த குரு பயிற்சியில் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிங்கிறது உறுதியாக நடக்க போகுது. மேசராசி என்பவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்க, குலதெய்வ கோயில் எங்கன்னே தெரியலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக குலதெய்வ கோயில் உங்களுக்கு உறுதியாக தெரிய வரும். அல்லது குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் 2 தடவையாக போய் சாமி கும்பிட்டு வருவீங்க. குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க, ஐயா எங்கள் குலதெய்வம் எங்கிட்ட பேசவே மாட்டேங்க. முன்னாலாம் வந்து எங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் போய் கும்பிட்டு வந்தாலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே எங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட ஈர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே பலன்கள் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோவில் அப்படி யாராச்சும் மனசுக்குள்ளே நினச்சிருந்தீங்கன்னா என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த குரு பகவான் மூலமாக உறுதியாக உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் குலதெய்வமே தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு புது செம்பு ஒன்று வாங்கிக்கோங்க, ஓகேவா? செம்பு, வெங்கல செம்பு ஒன்று வாங்கி நான் நல்ல தண்ணி வந்து செம்பில் ஊற்றிட்டு பூக்கள், சில பூக்கள் மல்லிகைப்பூ அப்படி சில பூக்களை வந்து உள்ளே போட்டுட்டு மனசார வேண்டிட்டு இந்த குரு பயிற்சி, அதாவது மேசராசி நேயர்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்காரு, தன் வீடை பார்க்காரு. அப்போ அப்படி பார்க்கறனால நான் உங்களை சொல்வது, இந்த விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வம், அதாவது செம்பில் தண்ணி வச்சு பூ போட்டு ஒரு தீபம் முன்னாடியே தீபம் ஏற்றி கிட்டத்தட்ட 48 நாட்கள் நீங்கள் தவறாமல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் பேசவில்லை என்றாலும் சரி, இல்லை உங்கள் குலதெய்வம் தெரியவில்லை என்று நீங்கள் நினச்சாலும் சரி,
உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து பேசும், அல்லது ஒரு பெண்ணின் உருவத்தில், ஒரு குழந்தையின் உருவத்தில் உங்கள் குலதெய்வத்துடைய காட்சி நீங்கள் உறுதியாக காணக்கூடிய அற்புதமான செயல்பாடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு, நம்ம நேரடி கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால சரி இதே போல் எல்லாருக்கும் மாற்றம் ஏற்படணுமே அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். ஸோ குலதெய்வம் வேணும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம், குலதெய்வம் தெரியவில்லை என்று நினைக்கிறவங்க செய்யலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய குலதெய்வம் பேசவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னா குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்த்தாரு. இப்போ அவர் 11லேருந்து 12க்கு வந்துட்டார். அப்போ 12ஆம் இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா விரயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் லாபம் வந்தால் தானே விரயம் வரும். கையிலேருந்து காசு இருந்தால் தானே நம்ம செலவழிக்க முடியும், உண்மை தானே? ஸோ அப்போ வீட்டில் சுப செலவு நடத்துறதுமே விரய செலவு தான். வீட்டில் ஒரு திருமணம் நடத்துகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், அல்லது ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது விரய செலவுக்குரிய செயல்பாடு தான். அந்த விரய செலவு லாபத்துக்குரிய அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ கையில் காசையில் நான் எப்படியா கல்யாணம் முடிப்பேன், கையில் காசையில் நான் எப்படி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியும், அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அதற்காக தான் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்காரு. அப்போ 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. இவ்வளவு மாற்றங்கள் கொடுக்கும்பொழுது இந்த குரு பயிற்சியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெல்கம் பண்ணி வரவேற்பீங்களா? ஐயோ குரு பகவான் 3க்கு போகிறாரேன்னு சொல்லி பயப்படுவீங்களா? குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக மேச ராசினியர்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுக்க போகிறார். அதாவது நான் இப்பயும் திரும்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டுமே. அது வந்து உங்கள் லைஃப்பில் 20% கட்டாயமாக, அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோடனே சாப்பிட்றோமா? எந்திரிச்சோடனே யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிப்போம், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு காஃபி குடிப்போம். இந்த காஃபி எதுக்காக? ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவலோடைய, அதாவது சாப்பாடு டயத்துக்கான எனர்ஜியே கொடுக்குறது. பூஸ்டோ காஃபியோ ஏதோ மேபி டீ ஏதோ ஒன்று குடிக்கிறோம்ல, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடித்தாலுமே ஒரு எனர்ஜி. அதே மாதிரி தான் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 20% எனர்ஜி கொடுக்குறாங்க. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலிமை எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை கன்சல்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஆக இருக்க குரு பயிற்சி எப்படி இருக்குன்ற பலன் பார்க்க போகிறோம். மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாயோடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி மண்டலத்திலே, அதாவது நம்மளுடைய காலபுருஷனுக்கு முதல் வீடாக வரக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி தான். இந்த மேச ராசியில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கிய மற்றும் விரயஸ்தானத்து அதிபதி. இந்த பாக்கிய விரயஸ்தான அதிபதி முழு சுபகிரகமான குருவே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாக வந்து அவரே விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. இப்படி 2 ஆதிபத்தியம் வாங்கி வரக்கூடிய நிலையில் குரு பகவான் என்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து அந்த விரயாதிபத்தியம்ன்றது வந்து சுப விரயங்களாகவும், இந்த பாக்கியம்ன்றது வந்து அதீதமான யோகங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 ஆதிபத்தியம் வாங்கிறதுல ஒன்று அசுப விரயம், அசுப ஆதிபத்தியமாக இருந்தாலும் இந்த நல்ல ஆதிபத்தியமான இந்த பாக்கியாதிபத்தியம் தான் வந்து பலன் செய்யும். அந்த வகையில் வந்து குரு வந்து எப்பயுமே வந்து எல்லோருக்கும் நல்லவர்ன்றதை தாண்டி மேச ராசிக்கு பர்டிகுலராக ரொம்ப நன்மை செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இப்போ வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருந்து கடந்த 1 ஆண்டாக இயங்கி வந்துகிட்டு இருக்காரு. நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு. தனஸ்தானத்து குரு நன்மையை மட்டுமே செய்வார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானமாக வரக்கூடிய 2ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுத்து வந்திருப்பார். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து அவர் வந்து எங்கே போக போகிறாரு, அதுதான் நம்ம கேள்வி. இப்போ வந்து மேச ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மே மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு போக போகிறாரு. மிதுன ராசி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல குரு மறைகிறாரு. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மேசராசிக்கு 3ஆம் இடத்துல போய் குரு மிதுன ராசியில் மறைகிறாரு. நமக்கான இது நாள் வரைக்கும் வந்துட்டு இருந்த யோகங்கள் என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படிலாம் கவலைப்படாதீங்க. குரு என்றைக்குமே உங்களுக்கு சொல்கிறேன், மேசராசிக்காரர்களுக்கு முழு பாக்கிய அதிபதி அவர் தான். அவர் வந்து இப்போ நேரத்துக்கு, இப்போ காலகட்டத்துக்கு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது மிக சிறந்த யோகம். எதனாலன்னு கேளுங்க. அவர் 3ஆம் இடத்துக்கு போகும்போது தான் வந்து உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார்.
3ஆம் இடம்ன்ற தைரியம், வீரியஸ்தானம், உங்கள் ஆசை அபிலாஷைகள்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துக்கு அவர் போகும்போது உங்களை எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மாற்றி அந்த நல்ல எண்ணங்களை எளிதாக உங்களுக்கு சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கிறது இடத்துக்கு குரு நகர்றாரு. அதனால் 2ஆம் இடத்துக்கு குரு மறைகிற, நம்மளுக்கு பாக்கியாதிபதி மறைகிறாரு, தனசனத்துலேருந்து இது நாள் வரைக்கும் பொருளாதார குடும்ப ஒற்றுமை கொடுத்த குரு மறைகிறாருன்னு பயப்படாதீங்க. 3ஆம் இடத்துக்கு போகிறத தாண்டி 3ஆம் இடத்துலேருந்து அவர் செய்கிற செயல்களை தாண்டி அங்கேருந்து அவர் பார்வையில் படுற விஷயங்களை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரேன். அதாவது ராகு பயிற்சியும் இருக்குது. இப்போ ராகு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய கணிதப்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்கிறதுக்கு ராகு கேது பயிற்சி. ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது வந்து கன்னிராசிலேருந்து சிம்மராசிக்கும் வர போகிறாங்க, பயிற்சியாக போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் உங்கள் மேச ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்க ராகு ஏப்ரல் 26ஆம் தேதி கும்பராசிக்கு வந்துடுவார். கும்பராசியில் வந்து உட்காரக்கூடிய இந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை எப்போ எங்கே இருந்தால் கிடைக்கும்? உங்களோட தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருந்தால் கிடைக்காது. அவர் 3ஆம் இடமான மறைஸ்தானத்துக்கு போகும்போது தான் இங்கே ராகுவுக்கு அவரால் பார்வை கொடுக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகுவோட பார்வை எங்கெல்லாம் உழுதோ அதெல்லாம் நமக்கு யோகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தை யார் செய்வா? குரு பகவான் செய்வார். எப்படி செய்வார்? ராகுவோட இணைவு பெற்று செய்ய போகிறாரு. ராகு 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ராகுவும் குருவும் சேர்ந்துட்டாங்கன்னா பணப்புழகம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல இருந்து அதிகரிக்காது. 2ஆம் இடம் தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருந்திருக்கிறத விட மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு நிறைஞ்ச யோகத்தை தரப்போறாரு மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராகுவோட இணைவால். ராகு வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலே பொதுவாக நன்மை செய்யும். அது ஒரு விஷயம். 11ஆம் இடத்துல ஏன் நன்மை செய்யும்னு கேட்டிங்கன்னா அது வந்து உபஜய ராசி. உபஜய ராசி அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் வந்து உபஜய ராசி. உபஜயம் அப்படின்னா நம்ம வெற்றிக்கு உதவுற அப்படின்னு அர்த்தம். வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்துக்கு அசுப கிரகங்கள் வந்துச்சுன்னா மிக சிறந்த யோகங்களை செய்யும். அந்த அடிப்படையிலேயே ராகு உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். ராகு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான கும்பராசியிலிருந்து உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அந்த ராகு கொடுக்கக்கூடிய யோகங்களை மேம்படுத்தி இன்னும் சிறப்பாக்கி உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்நாளைக்கு நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டை வந்து ஆக்குறதுக்கு குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கக்கூடிய குரு நிறைஞ்ச யோகத்தை தரப்போறாருன்னு அதனால தான் சொன்னேன். அந்த அளவு குரு ராகு இணைவுனால என்ன நடக்கும்? லாபஸ்தானத்தில் இருக்க ராகு குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 விஷயம், முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, பொருளாதாரம் மேம்படும். பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் நீங்கள் போடலாம். எப்போயுமே கையில் காசு எண்ணி கணக்கு பார்த்து செலவு பண்ண அந்த நிலை போய் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கான யோகங்களை உங்களுக்கு கொடுத்துருவாரு. பணப்புழக்கங்கள் அதிகம். கண்டிப்பான முறையில் அந்த 1 வருஷத்துக்கும் மிதுன ராசியில் பயணிக்க போகக்கூடிய அந்த 1 வருஷத்துக்கும் முழுமையாக உங்களுக்கு வந்து யோகம் உண்டு. ராகுவே தனியாக உங்களுக்கு நன்மை செய்வார். நான் முதல்ல சொல்லிட்டேன். உபஜய ராசியில் இருக்கக்கூடிய ராகு முழுமையான யோகத்தை செய்வார். அது போக குருவுடைய பார்வையை பெற்று இயங்கக்கூடிய ராகுவும் அமைஞ்சிருக்க போகிறாரு. அந்த வகையில் உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் சிறப்பு தான். குறிப்பாக பொருளாதார ரீதியான சிறப்பு. தொழில் இந்த விஷயங்களில் தொழிலை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும். அடுத்தடுத்த நகரங்களுக்கு ஊர்களுக்கு வந்து கிளைகளை நிறுவனம்னு விரும்பக்கூடியவங்க தாராளமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை, வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாரு குரு பகவான். அதனால் குருவோட நிலை மிக சிறப்பாக இருக்குன்றதுல எந்த விதமான எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும், மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எங்கே இருந்தாலும் நன்மையை மட்டுமே செய்வார். ஏன்னா அவர் நல்லவர், குறிப்பாக உங்களுக்கு நல்லவர். அதனால் வந்து அவர் மறைகிறாரு, இது பண்ணுறாரு, அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு சிறப்பான யோகங்களை செய்வார். சரி, அது ஓகே. குரு பகவான் இருக்கார். ஏற்கனவே சனி 7.5 சனி ஆரம்பித்து எங்களை படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கே, 7.5 சனி அதை செய்யும் இதை செய்யணும் பயமுறுத்துறாங்களே அப்படின்னு ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், சனியும் உங்களை தொந்தரவு பண்ணாது. 7.5 சனி உங்களை தொந்தரவு பண்ணாதுன்றதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். எதனால இப்படி? அது எப்படி 7.5 சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரைச்சனி, விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எங்களை தொந்தரவு பண்ணாது, 7.5 சனி தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தாங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் எங்கே இருக்குது? மீனராசியில் இருக்குது. மீனராசி யாரோட ராசி? உங்களோட பாக்கியாதிபதியான குரு பகவானோட ராசி. குரு பகவானோட ராசியில் சனி பகவான் இருந்து சுபத்துவ பலன் பெற்று அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கேந்திர தொடர்போட சனி அமர்றாரு. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது வந்து நிச்சயமான முறையில் சனியால் உங்களுக்கு கேடு செய்ய முடியாது. ஏன்னா குருவுடைய அனுகிரகத்தினால மேசராசிக்கு மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவானால் சனி வந்து கேந்திர தொடர்பு பெற்று தன்னோட அசுபத்தன்மைகளை விட்டு சுப பலன்களை செய்யும், சுப விரயங்களை செய்யும். இந்த பக்கம் ராகுவுக்கு குரு பார்வையே கிடச்சி ராகுவும் வந்து பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி மட்டும் 12ஆம் இடத்துல இல்லை, கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு.
சுக்கிரன் உச்சம் பெற வீடு மீனராசி, குருவுடைய மீனராசி. இந்த மீனராசியில இந்த சனி சுக்கிரன் சேர்ந்து அவங்க இந்த சனி சுக்கிரனும் குருவுக்கு கேந்திர தொடர்பில் வர போகிறாங்கன்றது மாதிரியான ஒரு சிறந்த கோடீஸ்வர யோகம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான யோகங்களோட இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் 7.5 சனின்னு நினச்சி பயந்துக்கிட்டு வாழ்க்கையை முடக்கிக்கிட்டு இருக்காங்க. தைரியமாக உங்கள் மனசில் பட்டதை செஞ்சு சிறப்பான யோகங்களோட வளர்ச்சியை அடைவதற்கான வழியை வகுத்துக்குங்க. அதுக்கு நான் வழிகாட்டுறேன். மேலும் உங்களோட தனிப்பட்ட சுயஜாதக ஆலோசனைகள் பெற விரும்புகிறீங்க, எதிர்கால திட்டங்களை சரியாக வச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதி, அடுத்து விரயஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல செல்லக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் இயக்க போறார். இந்த 3 நட்சத்திரங்கள்ல இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மேஷ ராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு தெளிவான எண்ணத்தை உடையவர்கள். அந்த தெளிவான எண்ணம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த மேம்பட்ட வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தான் இருக்குமே ஒழிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டமா தான் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப சூடா இருப்பாங்க. எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுனால இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பே பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட்டான பாடியா இருக்கும். அதே சமயத்துல இவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் அதிகப்படியான அசைவ உணவை உண்பவர்களாக இருப்பாங்க. கோயில் குளம்னு போயாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் 48 நாள் அப்படின்னு இருந்தா கூட அதை பத்தி எல்லாம் பெருசா ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ நம்மளால அசைவ உணவு சாப்பிட முடியாது, நம்ம விரதம் இருக்கணுமே அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களும் இருக்காது. கோயிலுக்கு போகணும், 48 நாள் விரதம் இருக்கணும்னா அந்த நெறிமுறையை அழகாக நேர்த்தியாக கடைபிடிப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் தான். எந்த அளவுக்கு எதுல கான்சென்ட்ரேஷனா இருந்து நம்ம வேலை செஞ்சா நம்மளுக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த வேலையில ரொம்ப அதிபுத்திசாலியா ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட மற்றவங்களுடைய அட்வைஸும் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரியாக ஒரு ஒருங்கிணைந்து செல்பவர்கள் தான் மேஷ ராசி என்பர்கள். ஆனா இவர்களுக்கு கோபம்னு வந்துருச்சுன்னா வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பக்கத்துல நிக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த கோபம்ன்றது எந்த நேரத்துல எப்ப வரும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல அந்த உறவினர்கள் மத்தியில எப்போதுமே ஒரு கெட்ட பேர் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்த பேசி கெட்ட பேர் வாங்குபவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறதுனால இவர்களுக்கு எப்போதுமே உறவினர்கள் மத்தியில அவர்கள் பேரு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேருது, ஒரு அவமானப்படுத்துறது. அந்த உறவினர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, இவர்களை எப்போதுமே சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய கொள்கையில ஒரே நோக்கோட இருந்து செயல்படுபவர்கள், ஒரு போராட்ட குணம் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் உபஜய ஸ்தானத்துல செயல்படுறாரு. உபஜய ஸ்தானத்துல முதல்ல போகக்கூடிய ராசியே பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரமே செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான். உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனேயே ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான அதிகப்படியான அலைச்சல்கள். ஏன்னா அவருடைய மேஷ ராசிக்கு விரையாதிபதி இல்லையா, அவர் 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல நகரும் போது அந்த தொழில் சம்பந்தமாக சில விஷயங்களுக்காக நீங்க அதிகமான அலைச்சலை இந்த 1 வருட காலத்திற்கு சந்திப்பதற்குண்டான ஒரு டைமா இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் தொழில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தொழில்ல உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வருதோ வரலையோ இன்னொரு தொழில ஒரு ஸ்டெப்னி மாதிரி, எப்படி நம்ம காருக்கெல்லாம்
எக்ஸ்ட்ரா டயர் இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து காலத்துல நமக்கு உதவுதோ அதே மாதிரி தான் இவர்களுடைய மைண்ட் செட்டும் இருக்கும். ஒரு தொழிலை நம்பி நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால எப்போதுமே ஒரு 3 தொழிலை செய்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த குருவின் பெயர்ச்சி காலகட்டத்துல அவர் விரயஸ்தானத்துல வந்துடுறார். இந்த குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த தொழிலுக்காக அதிகப்படியான பிரயத்தனங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இப்போ கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சம்பந்தமாக போறீங்கன்னா நீங்க எல்லாமே போன் கால்லயே பண்ணி முடிச்சிருப்பீங்க. சில விஷயங்களை ஆர்டர்ஸும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஈஸியா உங்களால ஆர்டர்ஸை எடுக்க முடியாது. நேர்ல போய் பார்ட்டியை பார்க்கணும், பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அந்த கன்வின்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்கள 2 முறை அப்ரோச் பண்ணணும், மேலும் 2 முறை அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரியான அந்த தொழில்ல ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கே நீங்க அதிகப்படியான அலைச்சல்களையும் செலவுகளையும் சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இருக்க போது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நகைக்கடை வியாபாரிகள், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம், கார் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல வருமானம், நல்ல ஒரு லாபம்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா மேலும் விரிவுபடுத்துவதற்கு ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு சேலத்துலயோ இல்லை ஈரோடுலயோ உங்களுடைய கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அந்த கடையினுடைய அளவை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா முதல்ல அவர் அந்த செவ்வாய், அடுத்து ராகு, அடுத்து குரு, இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாம் பயணிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த தடைகள், அடுத்து சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம், நேர்மையாக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய பார்வை இவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை முதல்ல பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஒரு வருடம் 2 வருடம் திருமண தடைகள் இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, மேடம் 5 வருஷமா எனக்கு திருமண தடைகள் இருக்கு, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், பட் எனக்கு எந்த விதமான ஒரு வரணுமே அமைய மாட்டேங்குது, எனக்கு லவ் பிரேக்கப் ஒரு 3 வாட்டி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துல எப்போதுமே ஒரு தோல்வி, தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்களை இந்த மேஷராசி அன்பர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு சடனா முடிவெடுக்கிறது, இப்போ இப்படிதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க முடியாம சடனா ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசிடுவீங்க, ஏதோ ஒரு யதார்த்தமான பேச்சு, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1 வருடம் இருக்கக்கூடிய திருமண தடைகளை மட்டும் அகற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பல ஆண்டுகளாக திருமணம் தடையாகவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்குமா, எங்களுக்கு இந்த குரு பயிற்சினால திருமணம் நடைபெறுமா, பிரேக் ஆன காதல் திருமணங்கள் திரும்பியும் எங்களுக்கு சரியாகுமா அப்படின்லாம் கேட்கறவங்க இருக்கிறீங்க. பல ஆண்டுகள் உங்களுக்கு தடைகள் இருக்குன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அதற்குண்டான நிவர்த்தியை கொடுக்காது. ஆனால் பல ஆண்டுகளாக திருமண தடைகள் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு பரிகாரத்தின் மூலமாக, ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். டைரக்டா திருமண வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டம் தடையாக இருக்கிறதுக்கு நிவர்த்தியை தராது. பட்
தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் பாத்தீங்கன்னா அவருடைய வீடையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஒரு குலதெய்வ பிரார்த்தனையின் மூலமாக இந்த திருமண தடைகள் விலகுவதற்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அடுத்து உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த விதமான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வருமானம் எந்த செலவுக்கு விரயமாகுதுன்றதுதான் இந்த காலகட்டம். உங்களுக்கு தேவையான கடன்களை அடைக்கிறது, உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான செலவுகளை செய்வது. குருனாலே குழந்தையினுடைய காரகத்துவம், அதனால குழந்தைகளுக்கு தேவையான ஒரு செலவுகளை செய்வது. இந்த மாதிரி தான் அந்த வருமானங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். அதாவது அசைவ உணவு இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அதாவது அசைவ உணவு தயாரிப்பவர்கள், அசைவ உணவை விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போது. பெரிய பெரிய நகை கடை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கிறீங்க, இல்ல கமிஷன் பிசினஸ் பண்றீங்க, இல்ல லேபர் கான்ட்ராக்ட் வச்சிட்டு இருக்கிறீங்க, இல்ல மீடியா ஃபீல்டுல இருக்கிறீங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு அவர்களினுடைய லாபம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டாது. நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு டார்கெட் வச்சு நீங்க இதுல வேலை செய்ய முடியாது. இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் மட்டுமே வேலை செய்ய முடியுமே ஒழிய ஒரு டார்கெட் வச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதனுடைய அளவை எட்ட முடியுமா அப்படின்றது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தீர்மானிக்காது. ஏன்னா ஒரு வருட காலம் மட்டும்தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு விரையாதிபதின்றதுனால தொழில இருந்து வருமானத்தை கொடுக்கும், விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மன குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், ஆனா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு உயர் பதவிக்கு உங்களை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் வியாதிக்கு உண்டான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடம் 11ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதனால கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.